வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையன் இன்னைக்கு தான் பார்க்குறேன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அவன் சீக்கிரமாக படம் பண்ணுறான் நினைக்கிறேன், டைரக்டர் ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு எடிட்டர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரூபன் பேசி நான் கேட்டுருக்கேன், ஜவானில் பேசினப்பில். அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்க்கை நல்லா இருங்க. நான் எல்லாரும் பேசும்போது அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சேன், அதனால பிளாங்க் ஆயிட்டேன். நான் இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஆறுமுகத்திலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல. முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, அப்போ அவர் ராஜு சாரோட கோ டைரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனா 96 பிரேமுக்கு. நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருந்தது, ராஜு சாரோட ஆஃபீஸ். அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன், டயலாக் எழுதிட்டு நடிங்கன்னாங்க. ஸோ முதல்ல அங்கே டயலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டயலாக் எழுத வரும்னு. ஸோ நானே போய் என்னோட சீனுக்கு டயலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுனதுனால எனக்கு ஃப்ளோ இருந்தது, மாடுலேஷன் இருந்தது. இப்போ வேற ஒருத்தர் எழுதின சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க, எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது, மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார். அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான். ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரினா வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும், நமக்கு நாமே கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே நம்மளால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி.